என் புருஷன் ஒரு லாரி டிரைவருங்க. மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவான். அந்த வண்டியை மட்டும்தான் ஓட்டுவான். வேறு எந்த வண்டியும் அவன் ஓட்டுனதில்லை. ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த வண்டியை நான் ஓட்டலாமா? டோர் நம்பர் 3/15. என்ன வீடு பூட்டியிருக்கு? சரி, நெக்ஸ்ட். ஹலோ, ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரம்டி? 3 வாட்டி ஃபோன் அடித்தா 4 வாட்டி தான் அடிப்பியா? ஊருக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் ஆச்சு. சீக்கிரம் வரமாட்டியா? அவன் ஊரில் 4 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறான். நான் இங்கே காஞ்சி போய் கிடக்கிறேன். எவ்வளோ நேரம் செல்ஃபோனே பார்த்துட்டு கிடக்கிறது? எப்போ தான் வருவ நீ? சீக்கிரம் வா. ஆ, மேடம், யார் நீங்கள்? சார், நாங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம். விவசாய பயிர்களை பற்றி கணக்கெடுக்க வந்திருக்கோம். ஓ, அப்படியா? உட்காருங்க மேடம், வாங்க. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? அதான் சார், இந்த பயிர்கள்லாம் பற்றி கணக்கெடுக்கணும். ம், டீட்டெயிலெலாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த பக்கம் எல்லாம் கடலை போட்டிருக்கேம்மா. ஆ, அந்த பக்கம் ஒரு சேரை மட்டும் எள்ளு போட்டிருக்கேன். ஆ, அந்தாண்ட பின்னாடி வந்து குச்சி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஆ, சரி. நெல் வந்து பொன்னி நெல் அந்தாண்ட போட்டிருக்கேன். என்ன நெல்? பொன்னி நெல், ஓ, வெள்ளை பொன்னி. ஆ, ஓகே ஓகே. ஆ, ஆமாம், இது வந்து கடலைங்களா? இது கடலை. ஆ, இது சரி. கடலை போட்டிருக்கேன். ஆ, இந்தாண்ட கடலை 2 ஏக்கரு, ம், குச்சி 2 ஏக்கரு, ம், எள்ளு 1 ஏக்கரு. ஆ, சரி, ஓகே சார். மொத்தமாக இதை போட்டு வச்சுருக்கேம்மா. ஆ, ஓகே. சரிங்க சார், விவசாயம்லாம் நல்லா செழிப்பாக போகுதா? அதெல்லாம் நல்லா செழிப்பாக போகுதுமா. அப்புறம் நமக்கு எந்த ஊர்? நமக்கு மானாமதுரைங்க. ஓ, அதான் மணக்குது. எங்கள் வீட்டில் யாரையும் காணும். நமக்கு கல்யாணம்லாம் ஆகலைங்க. நான் அப்படியே முரட்டை சிங்களாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படியா? என்ன சொல்கிறீங்க? நம்ம தோட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே முரட்டை சிங்களாகவே இருக்கிறேன். எப்படிங்க சிங்கிளாகவே இருக்கீங்க லைஃப்பில்? அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க, ஆனால் என் புருஷன் இப்போ இல்லை. ஏன், என்னாச்சு? என் புருஷன் ஒரு லாரி டிரைவருங்க. மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவான். அதுவும் ஃபுல் போதையில் வருவான். வந்து போதை போட்டு அப்படியே படுத்துருவான். அந்த வண்டியை மட்டும்தான் ஓட்டுவான். வேறு எந்த வண்டியும் அவன் ஓட்டுனதில்லை. சே, இவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களை போய் ஓட்டாத அந்த வண்டியை ஓட்டிகிட்டு கிடக்கிறாரு. அவர்லாம் என்ன ஆள் அவர்? என்னங்க பண்ணுறது, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வேலை பார்த்து நான் பழப்பு ஓட்டிகிட்ருக்கேன். அட விடுங்க, இதுக்கு போய் கவலைப்படுறீங்களே. அவன் போனான்னா வேறு யாராச்சும் பிக் பண்ணி வண்டியை ஓட்ட வேண்டியதானே? எங்கே பிக் பண்ணுறது, அவன் 4-5 வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. நல்லவனாக கிடைச்சா பார்க்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த வண்டியை நான் ஓட்டலாமா? வண்டியை ஓட்டுறது முக்கியம் இல்லைங்க, காலம் முழுவதும் வண்டியை வச்சு ஓட்டுவீங்களா? என்னங்க நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்க? காலம் முழுவதும் அந்த வண்டியை நான் ஓட்டுறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? சரிங்க. வாங்க.
டேய் என்னடி பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இருக்கனாமா? இல்லைங்க, நான் கணக்கு பார்க்க தாங்க வந்தேன். அவர் என்ன கெடுக்கணும்னு ட்ரை பண்றாரு. டேய் ஏன் பொண்டாட்டிக்கு தானே உங்க கணக்கு? என்னடா நீ பண்ணிட்டு இருக்க? ஓம் பொண்டாட்டியா? ஏன் பொண்டாட்டி தானே அவன். என்னடா நீ பண்ணி இருக்குது? டேய் இங்கே உன் வீட்டுக்காரன் என்னமோ லாரி ஓட்ட போயிருக்கான், என்ன வண்டி ஓட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவன் என்னமோ வந்து உன் வீட்டுக்காரன் சொல்லிட்டு இருக்கிற. யாருடி? டேய் என்னடி பண்ற? நான் ஒண்ணுமே பண்ணலங்க. கணக்கு வழக்கு தான் பார்க்க வந்தேன். அவர் என்ன ரேப் பண்ணிட்டாரு. ரேப் பண்ணிட்டா? டேய் ஏன் பொண்டாட்டிக்கா ரேப் பண்ற? எது ரேப்பா? ஏண்டி உனக்கு கட்டி தாண்டி பிடிச்ச, நான் எங்கடி ரேப் பண்ண? ஏய் இந்த திருட்டு மொழி முழிக்காத. நான் உன்னை ரேப் பண்ண ஆமா, ரேப் தான் பண்ணீங்க. டேய் ஏன் பொண்டாட்டி கேக்குறா? சொல்றா நீ ஏன் பொண்டாட்டிக்கா ரேப் பண்றியா? என்ன அவளு கேக்குற மாதிரி நீ சொல்லி கொண்டு சத்தியமா இல்ல. அவதான் என்ன ஓட்டுன்னா அதனால கட்டி தான் பிடிச்சேன். ரேப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. இல்லங்க, என்னடே சொல்றே? அவர் போய் சொல்றாரு. அவர் ரேப் பண்ணாரு என்ன? டேய் எதுக்கு என்ன பொண்டாட்டி கெடுத்துற நீ? ஏய் கூறு கட்டவன, அதை கட்டியா பிடிக்க முடியல, எப்பறம் ரேப் பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. நீ என்ன ரேப் பண்ண. நீ எனக்கு நஷ்டம் இது கொடுத்தே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன். டேய் நான் கேட்டா அவரு கொடுக்க மாட்டேன். உன்னை முந்திரி வச்சுக்க, என் மோதிரத்தை நான் அழிச்சு போடுறேன். டேய் வேணாண்டா. டேய் நான் கேட்டா கொடுக்க மாட்டேன், நானே எடுத்துக்கிறேன். டேய் டேய் டேய், டேய் இதெல்லாம் டேய் டேய் என்னடா இது? டேய், இதெல்லாம் பகல் கொள்ளடா. டேய் டேய் இப்படிக்கு இது போதும், நான் அப்புறமா பார்க்கறேன், எடுத்துக்கிறேன். நான் செல்லுக்குட்டி, நான் ஒன்றை பார்த்துக்கலாம். அப்படி நீ கவலைப்படாதுங்க. வா. அவ வந்தா உக்காந்தா ஏதோ கணக்கெடுக்கிறேன்னா, புருஷன் எங்க அண்ணா வண்டி டிரைவர் ஓடி போயிட்டான்னா, சரி வாடி கட்டி பிடிக்கலான்ட்டு கட்டி பிடிச்சோம். கெடுத்துட்டுன்னு மோதிரத்தையும் செயினையும் வாங்கிட்டு போறாளே, திருப்பி வேற வராங்கிறான். 6 ஏக்கர்ல 3 ஏக்கர் கேட்டுருவானோ? ஏண்டி எவ்வளோ நேரம்? சீக்கிரம் முடிச்சுட்டு வரலாங்களே. எங்கங்க, அவன் என்ன ரொம்ப நேரமா விட்டுட்டே இருந்தான். நீ சீக்கிரம் வந்து தொலைய வேண்டியதானே? சரி, அடுத்து எங்க போறது? அங்க ஒரு மாந்தோப்பு இருக்கு, அங்க போலாம். சரி, வண்டி எடு, போலாம். சரி வா. வாங்க.